வெல்கம் டு வில்லேஜ் வாழ்க்கை. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்மளோட பூக்களோட அப்டேட்ஸ் தான் கொடுக்க போகிறேன். பார்க்கலாம் வாங்க. இது ஒத்த பெட்டல் நந்தியாவட்டை. இந்த செடி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் நான் அதை வெட்டி விட்டுட்டேங்க. கொஞ்சம் அடர்த்தியாக வந்ததுனால வெட்டிட்டேன். இப்போ அதில் ஒரு கிளையில் மட்டும் பூக்கள் வச்சிட்ருக்கு. இது அலமெண்டா. ஷிஷல் போகன்வில்லா ஒயிட் பிங்க் மிக்ஸ்டாக இருக்கு. அதுக்கப்புறம் செம்பருத்தி இருக்குங்க, ஹாட் பிங்க்ல. இது ஒரு முள்ளு செடிங்க. இதோட பேர் எனக்கு தெரியல, நான் சர்ச் பண்ணிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது இதோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதுவும் எங்கள் வீட்டில் பிங்க் தான். ரோஸ் மாதிரியே இருக்குது, பட் வித்தியாசமாக இருக்குது. 2 பெட்டல்ஸ் தான். அடுத்ததாக இந்த ஜாதி முல்லை செடி தான். பூக்கள் இப்போ தான் வைக்க தொடங்கியிருக்கு. இந்த மாதிரி நிறைய மொட்டுக்களோட இருந்தது எல்லாம் பூத்துருக்குங்க. ரொம்ப அழகா இருக்கு. செடி ஃபுல்லாக பூக்கள் தான் இன்னைக்கு. அப்புறம் என்னோட ஃபேவரட் செம்பருத்தி. பெரிய செம்பருத்தி. ஒன் டே ரோஸ்ங்க. பன்னீர் ரோஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். இப்போ சந்தன முல்லை பூக்க தொடங்கிருச்சுங்க. மொட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கு. வாசம் ரொம்பவே நல்லா இருக்கும். மொட்டு
மொட்டுக்கள் நிறைய விட்டு பூக்கவும் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. பன்னீர் ரோஜா, நான் ஒரு விஷயத்த காமிச்சே ஆகணுங்க. வெரி சர்ப்ரைசிங். இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 30-40 மொட்டுக்கள் மட்டுமே இருக்கு. மை காட், அழகா இருக்கு. இது எல்லாமே பூக்கும். அவ்வளோ மொட்டுக்கள்ங்க, கொத்து 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 கொத்தா வச்சிருக்கு. ஒரு மூணு கிளையில நிறைய பூக்கள் இருக்கு. நிறைய பூக்களோட மொட்டுக்கள் இருக்கு. இவங்க தான் எங்களோட பாரிஜாத செடி. 2 செடி இருந்ததுங்க. இதுக்கும் பக்கத்துலேயே ஒன்று இருந்தது. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, மேலே அத்தி மரம் இருக்கு இல்லையா, நாட்டு அத்தி ஒன்று வச்சுருக்கோம். அதோட நிழலால் அந்த செடி பட்டு போயிடுச்சு. இதுக்கு நிறைய வெயில் தேவை. நிறைய மொட்டுக்கள் இங்கே பாருங்களேன். இதான் அதோட மொட்டு. இப்படி தான் இருக்கும் மொட்டு, பச்சை கலரில். இன்னும் கொஞ்சம் கிளியராக காமிக்கிறேன். இங்கே இருக்குது. இப்படி தான் இருக்கும். பூக்கள் வந்து மலர்ற ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி ஒயிட், இந்த மாதிரி மொட்டு லைட்டாக மலர்ந்தா அப்படி இருக்கும். நல்ல மலர்ந்த பூ இந்த மாதிரி இருக்கும். காஞ்சதும் ஒரு மாதிரி எல்லோ கலரில் மாறிடும். நல்ல மலர்ந்த பூக்கள். இப்படி ஆயிடுவாங்க. நிறைய மொட்டுங்க. 1 2 3 இங்கே ஒரு பூக்கள் கூட ஓப்பன் ஆக பார்க்குது. வெளியே பார்க்குறாங்க. இது காஞ்சு போன பூவு. ஃபைனலி இப்படி காஞ்சிடும். செடி ஃபுல்லாகவே மொட்டுங்க. இதுக்கு நல்லா வெயில் தேவை. வெயில் இருந்தால் நல்லாவே பூக்கும். மறுபடியும் இந்த கிளையில கொஞ்சம் கழிச்சு விடணும். அந்த நிழல் வருது, வர கொஞ்சம் பெருசாக நிழல் வருது. செடி கொஞ்சம் கழிச்சு விடணும். எங்ககிட்ட மல்லிகை செடிகள் இருக்குது. ஒரு இந்த பாத்தி ஃபுல்லாக, அப்புறம் பக்கத்தில் இருக்க பாத்தி ஃபுல்லாகவே மல்லிகை செடிகள் தான். அதில் 2-3 வெரைட்டி இருக்குது. இது வந்து இந்த கொத்து கொத்தாக பூக்கும் இல்லையா, அடுக்கு மல்லிகை சொல்லுவாங்கள்ல, அந்த மல்லிகை போகுது. இப்போ தான் செடியெல்லாம் வெட்டி விட்டு அதுலேருந்து நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. மொட்டுக்கள் நிறைய வச்சுருக்காங்க. இப்படி தான் கொத்து கொத்தாக பூக்கள் வரும். இந்த செடியிலையும் பூக்கள் இருக்குது. அதே பூ தான் இதுவும். நான் வெரைட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுவும் அதே பூக்கள் தான். அடுக்கடுக்காக இருக்குமா, பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த செடி ஃபுல்லாகவே மல்லிகை செடிகள் தான். எல்லாமே இப்போ பூக்களோட மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.